குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஸோ நான் இப்போ தாங்க எழுந்தேன். ஒரு 9:30 எழுந்து அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்தேங்க. ஸோ தூங்கி ஏந்தோன்னு தான் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் நான் நார்த் இந்தியாவுக்கு போகணுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பை ட்ரெயின். ஸோ இந்த வாட்டி ஏதோ லக்கேஜ் இருக்கிறதுனால நான் வந்தேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நான் வர்றது செகண்ட் ஏசி. இந்த ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிடையாது. ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்னால ஸோ எல்லாருமே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த டைமில் அப்படின்றதுனால வெறும் இந்த செகண்ட் ஏசி தான், இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த படித்தவங்க இந்த இடத்துல இருக்கிறவங்களே ரொம்ப க்ளீனாக வச்சுக்க மாட்டுறாங்க. ஸோ எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாயில் அது ஏதோ கூட அரைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த நம்ம சென்னையிலாம் பார்ப்போம்ல சிலர் அந்த வாயில் ஏதோ சம்திங் தட் பாயிலையா இல்லை என்னன்னு தெரியல. பட் கீப் ஆன் தி அச்சீவிங் தட். அது அங்கங்கே துப்பியே வைக்கிறானுங்க. இன்னும் அந்த வாஷ் பேஷன்லேயும் தண்ணி ஊற்ற மாட்டுறானுங்க. துப்பிட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஸோ டிஸ்டர்ப். எனக்கு எப்படா போய் யாரும் ஓட்டுற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ ஐம் ரியலி டயர்ட். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து நார்த் இந்தியாவில் நான் ட்ராவல் பண்ணுறேன்னா ரொம்ப கஷ்டம் பை ட்ரெயின். ஸோ லக்கேஜ் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நான் இந்த ட்ரெயினில் ஏறினேன். தூங்கி எழுந்தேன். ஸோ சாப்பிட்டாச்சு. ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் டு கோ டு அகமதாபாத். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தேட் ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன். பிகாஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாங்க ஹவுஸ் வச்சான்னு. அவர் கேட்கும் போதே எனக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனால் எனக்கு அப்போ புரியல. அவர் கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னா இது இப்போ இப்படி இருக்குது, இதனால தான் அவர் கேட்டாரா அப்படின்ற அளவுக்கு தோணுது. ஸோ ட்ரெயின் ஜேர்னி கொஞ்சம் தமிழியன்ஸ் இருக்காங்க, பட் நிறைய நார்த் இந்தியன்ஸ் அந்தந்த ஊரில் போகிறவங்க இன்னும் இங்கே போய் சேர்ற அகமதாபாத்தில் நாளைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நாளைக்கு மார்னிங் மை மீட்டிங் வில் பி ஸ்டார்ட் அட் 9:30. ஸோ ஐ ஹாவ் டு பி தேர். ஸோ பக்கத்தில் ஏதோ ஹோட்டலில் போட்டிருக்காங்க எனக்கு. ஸோ முடிஞ்சால் அந்த ஹோட்டலில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ போடலாம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் see. Thank you. Keep on watching my video. God bless you all.